பிரியமானவர்களே, தொடர்ந்து நம்ம தனி ஜெபத்துல எப்படி நம் தேவனோடு கூட உறவாடுவது என்று தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் இந்த உலகத்துக்குள்ளே வந்த பொழுது அவர் முதலாக அவர் ஞானஸ்நானம் பெற்ற உடனே ஆவியானவரால் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அந்த வனாந்திரத்துல இரவும் பகலும் 40 நாள் தனித்து ஜெபித்தார். தனித்து ஜெபித்த உடனே சோதனைக்காரன் அல்லது பிசாசானவன் வந்து ஆண்டவரை சோதிக்க ஆரம்பித்தான். அந்த சோதிக்க ஆரம்பித்த பொழுது ஆண்டவர் அந்த 40 நாட்கள் ஜெபித்திருந்தபடியால், அவருக்குள்ளே ஒரு பலன் இருந்தபடியால், அந்த ஜெப வேளையில தேவனுடைய வார்த்தைகளை அவர் தியானித்திருந்தபடியினால பிசாசு வந்து எவ்வளவு சோதனைகளை கொண்டு வந்த போதும் அந்த சோதனைகளை மேற்கொள்ள கர்த்தர் பலன் கொண்டார். ஆமென். அவருக்குள்ளே ஒரு பலன் இருந்தது. சத்ரு எந்த விதத்துல சோதனைகளை கொண்டு வந்தாலும் அவன் மாம்சத்துக்குரிய இச்சை, அதாவது உணவுக்கு அடுத்த காரியம், அதுல சோதனைகளை கொண்டு வந்தான். அது மாத்திரமல்ல, ஒரு பெருமை, மேட்டிமை, இந்த உலகம் முழுவதையும் கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு உலக காரியங்களை, அந்த ஆசா பாசங்களை கொண்டு வந்து ஆண்டவரை சோதித்து பார்த்தான். நீ என்னை பணிந்து கொண்டால் உன்னை நான் உயர்த்துவேன் என்று சொல்லி அவ்வளவாக அந்த மகிமைக்குரிய காரியங்கள், ஜீவனத்தின் பெருமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காரியங்கள்ல சோதித்து பார்த்தான். ஆனா ஆண்டவர் சோதனைகளை மேற்கொண்டார். சோதனைக்குட்படவில்லை. அவர் சோதனைகளை ஜெயித்து அந்த சோதனைக்காரனை பார்த்து அப்பாலே போ சாத்தானே என்று துரத்தினார். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? அவருடைய தனி ஜெபம். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் தானே நமக்கு ரோல் மாடல் எல்லாவற்றிலும். அப்ப அவர் சொல்லுகிறார், சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள். நீங்க ஜெபம் பண்ணாவிட்டால் சோதனைக்குட்பட்டு விடுவீர்கள். சோதனை உங்களை மேற்கொண்டு விடும், சோதனைக்காரன் உங்களை மேற்கொண்டு விடுவான் என்று அவர் தன்னுடைய அனுபவத்தில் இருந்து சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னா நான் முதல்ல சொன்னது போல அவருடைய தனி ஜெபம் சோதனைகளை மேற்கொள்ள ஒரு பலனை கொடுத்தது. ஆனால் சீஷர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நித்திரை பண்ணி விட்டார்கள். அழகா அவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்து ஜெபித்திருக்கலாம், அல்லது அவர்களும் ஆண்டவரை மாதிரி தனித்தனியா போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி இருக்கலாம். ஆனா அவங்க தனித்தும் ஜெபிக்கல, சேர்ந்தும் ஜெபிக்கல, ஜெபமே பண்ணல, தூங்கி விட்டார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், திரும்ப ஆண்டவர் வந்து தட்டி எழுப்புகிறார். தூங்கிட்டு இருக்கீங்களே, மாம்சமோ பலவீனம் உள்ளதுதான். மாம்சத்துக்கு எப்ப பார்த்தாலும் தூங்கணும் அல்லது சாப்பிடணும், உலகத்தை என்ஜாய் பண்ணணும் தான் ஆசை இருக்கும். ஆனா ஆவி உற்சாகம் உள்ளது, அது ஜெபிக்கணும்னு ஆசையா இருக்குது. ஆனா அந்த மாம்சம் என்ன செய்யறது? தூங்கணும் மேற்கொண்டு விடுகிறது. ஆகவே விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று திரும்பவும் ஆண்டவர் சொல்லிவிட்டு போனார். ஆனாலும் அவர்கள் மறுபடியும் தூங்கினார்கள். ஆனால் நம்முடைய அருமை இரட்சகராகிய ஆண்டவரோ தனித்து அவர் ஜெபம் பண்ணினார். தனித்து ஜெபம் பண்ணி, அவருக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னை காட்டி கொடுக்கிறவன் வந்து விடுவான், அதனால ஒரு பெரிய வேதனை வரப்போகிறது, ஒரு சூழ்நிலை வரப்போகிறது, சிலுவையிலே அறையப்பட வேண்டிய சூழ்நிலை, மாம்சீக பிரகாரமாக நிறைய வேதனைகளை நான் அனுபவிக்கணும், பாடுகளுக்குள்ள போகணும், எல்லாம் தெரிஞ்சதுனாலதான் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று அவர் தனித்து ஜெபம் பண்ணினார். தனித்து தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணினார். பிசாசு மேற்கொள்ள கூடாது. ஏன்னா அந்த பாடுகள் வெளியாக போகும் பொழுதுதான் அந்த பிசாசை ஜெயிக்க முடியும், பிசாசின் தலையை சிலுவையில நசுக்க முடியும். தெரிந்தாலும் கொஞ்சம் வேதனை, சோர்வு, அவர் மனுஷகுமாரனா இருந்ததுனால சில சோர்வுகள் வந்த பொழுது அந்த சோர்வை மேற்கொள்ள பலனை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் தனித்து ஜெபம் பண்ணினார். வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். 43வது வசனத்தை வாசிக்கலாமா? அதே அதிகாரம் 43ஆம் வசனம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். ஆமென். இவர் தனித்து ஜெபித்ததின் விளைவு பாருங்க. பரலோகத்திலிருந்து ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி அவரை பலப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தூதன் இறங்கி வந்து ஆண்டவரை பலப்படுத்தினார். ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்க தனித்து ஜெபிப்பதினால வருகிற ஆசீர்வாதத்தை
நீங்கள் மறக்கவே கூடாது, உணர்ந்து கொள்ளணும். தனி ஜெபத்தின் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஒன்று, தனித்து ஜெபிக்கும் பொழுது சோதனைகளை மேற்கொள்வோம். அதாவது ஜெபித்த இயேசுவுக்கும் சோதனை வரும், ஜெபிக்காத சீஷர்களுக்கும் சோதனை வரும். அதாவது ஜெபிக்கிற நமக்கும் சோதனை வரும், ஜெபிக்காத மற்றவங்களுக்கும் சோதனை வரும். ஆனால் நம்ம ஜெபிக்கும் பொழுது சோதனைகளை மேற்கொள்வோம். நாம் ஜெபிக்காத பொழுது சோதனையில விழுந்துருவோம், சோதனைக்குட்பட்டு விடுவோம். ஆமேன். அதுதான் வித்தியாசம். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஏசப்பா தனித்து ஜெபித்ததினால அவர் சோதனைகளை மேற்கொண்டார். ஆனால் தனித்து ஜெபிக்காத பேதுருவோ, நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு அந்த யூதாசோடு கூட காட்டி கொடுக்க வந்த அந்த மனிதர்கள்ல ஒருத்தனுடைய காதை இந்த பேதுரு என்ன செஞ்சிட்டாரு? பட்டயத்தினால வெட்டிட்டார். அவர் சோதனைக்குட்பட்டுட்டார். ஆண்டவர் என்னைக்குமே இந்த வெட்டிரு, நம்மளை சூழ யாராவது வந்தாங்கன்னா தாக்கிரு, அவ்வளவுதான், கொலை செஞ்சிரு சொல்லியே கொடுக்கல. ஆனா அந்த நேரத்துல அவன் அவசரப்பட்டு சோதனைக்குட்பட்டு அந்த மனிதனுடைய காதை வெட்டி விட்டான். ஆனா ஜெபித்த இயேசு அந்த காதை எடுத்து அவர் ஒட்டினார். ஆமேன். அப்போ ஜெபிக்கிறவங்களுக்கும் ஜெபிக்காதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஜெபிக்கிறவங்க சோதனைக்குட்பட மாட்டாங்க, சோதனையை மேற்கொள்வார்கள். ஜெபிக்காதவங்க சோதனைக்குட்பட்டு விடுவாங்க, சோதனையில விழுந்து விடுவாங்க, சோதனையில ஜெயத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆமேன். ஹல்லேலூயா. அதனால முதல்ல நம்ம பார்க்கும் பொழுது ஜெபிக்கிறவங்களுக்குள்ளே அந்த சோதனையை ஜெயிப்பதற்கான ஒரு பலன் கிடைக்கும். எப்படி அந்த சோதனைகளை மேற்கொள்ள, அந்த பாடுகளுக்குள்ளே கடந்து செல்ல ஆண்டவருக்கு ஒரு பலன் தேவைப்பட்டது. அந்த பலன் பரலோகத்திலிருந்து தூதனை அனுப்பி பலப்படுத்தினாரோ, அதே போல நீங்க தனித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். அதனால நீங்க ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க, தனி ஜெபத்துல விட்டுறாதீங்க, தனி ஜெபத்தை விட்டுறாதீங்க. தனி ஜெபம் தான் தேவனோடு கொள்ளுகிற ஒரு உறவு. அந்த உறவு தான் நம்மை பலப்படுத்தும், நம்மை பலவானாய் மாற்றும், பிசாசை எதிர்த்து நிற்க பலன் உள்ளவர்களாய் மாற்றும், சோதனைகளை ஜெயிக்க பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, தனி ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனா இன்னைக்கு அந்த தனி ஜெபம் நிறைய பேர்கிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்தா, நிறைய பிரச்சனைகள் வரும் பொழுது தனி ஜெபம் நல்லா நிறைய நேரம் இருக்குது. ஏன் அப்படின்னு யோசித்தீங்கன்னா, நம்ம பிரச்சனையை சொல்லி ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறதுக்கு அந்த டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். அழுது அழுது அழுது, என் வீட்டில் இப்படி ஒரு குழப்பம், என் வீட்டில் ஒரு பிரச்சனை, என் பிள்ளைகள் வாழ்க்கை கட்டப்படலை, ஆசீர்வதிக்கப்படலை, என் பிள்ளைங்க கீழ்ப்படுகிறது இல்லை, என் பிள்ளைங்க தாறுமாறா வாழ்றாங்க, என் புருஷன் அடிக்கிறாரு, எனக்கு பலவீனம் வந்துருச்சு, வியாதி வந்துருச்சு, பண கஷ்டம் வந்துருச்சு, நஷ்டம் வந்துருச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது தனி ஜெபம் அதிகமாகிறது. கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்து விட்டால், கொஞ்சம் அற்புதங்கள் நடந்துருச்சுன்னா, அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு நம்மை ஆசீர்வதித்த பிறகு பார்க்கும் பொழுது அந்த ஜெப நேரங்கள் மங்கி போய்விடுகிறது, குறைந்து போய்விடுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? உங்களுடைய தனி ஜெபம் அதிகரிக்க வேண்டும். உதாரணமா பார்த்தீங்கன்னா, தனி ஜெபம் என்றால் என்ன அப்படின்னா, தேவனோடு கூட பேசுகிற ஒரு நேரம். ஆமேன். தேவனோடு கூட இடைப்படுகிற ஒரு நேரம் தான் அந்த தனி ஜெப நேரம். அதாவது உதாரணமா பார்த்தீங்கன்னா, நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவர்களோடு கூட நல்லா பேசுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லையா? பிள்ளைகளை நேசிச்சா பிள்ளைகளோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஹஸ்பண்டை நேசிச்சா ஹஸ்பண்டோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஒய்ஃபை நேசிக்கிறவங்க ஒய்ஃபோடு கூட ஃபோனில் பேசிட்டு இருப்பாங்க அல்லது நேரில் டைம் எடுத்து பேசுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும்னா ஃப்ரெண்ட்ஸோடு கூட சேட் பண்ணிட்டு இருப்பீங்க அல்லது ஃப்ரெண்ட்ஸோட கூட பேசிட்டு இருப்போம் இல்லையா? ஆனால் யாரை நமக்கு பிடிக்கலையோ அவங்கள நம்ம என்ன செய்ய மாட்டோம், அவங்களோட பேச மாட்டோம். அப்போ ஆண்டவரை நமக்கு பிடிச்சதுன்னா, ஆண்டவரை நம்ம நேசிச்சோன்னா நமக்கு அந்த தனி ஜெப நேரம் ரொம்ப இன்பமா இருக்கும். ஆமேன். ஆண்டவரோடு உறவு கொள்ளுகிற ஒரு நேரம். எந்த ரிலேஷன்ஷிப்புக்குமே கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா?
அந்த நம்ம பேச பேச பேசதான் பிரச்சனைகள் சால்வ் ஆகும். பேச பேச பேசதான் உறவு பலப்படும். அப்ப ஆண்டவரோடு நம்முடைய உறவு பலப்பட வேண்டுமானால், ஆண்டவர் நம்மை பலப்படுத்த வேண்டுமானால் நமக்கு தனி ஜெபம் அவசியம், தனி ஜெப நேரங்கள் அவசியம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஆண்டவருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தாலே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கும் பொழுது ஜெபம் பண்ணி ஆரம்பிப்பார். இரவு நேரத்துல ஜெபம் பண்ணி அதற்கு பிறகு தூங்குவார். கஷ்ட நேரத்திலையும் அவர் ஜெபம் பண்ணுவார், துக்க நேரத்திலையும் ஜெபம் பண்ணுவார். நல்ல கீர்த்தியாக புகழ்ச்சியாக இருக்கிற அந்த நேரத்திலும் அவர் ஜெபம் பண்ணுவார். அவருக்கு விரோதமாக மக்கள் எழும்பும் பொழுதும் ஜெபம் பண்ணுவார். அற்புதங்களை செய்வதற்கு முன்பாகவும் ஜெபம் பண்ணுவார். அற்புதங்களை செய்த பிறகும் ஜெபம் பண்ணுவார். சோதனைக்காரன் வருவதற்கு முன்பாகவும் அவர் ஜெபம் பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, எல்லா சந்தர்ப்பத்திலும் அவர் தனித்து ஜெபம் பண்ணினதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், பைபிள்ல பார்க்கிறோம். அதே தனி ஜெபத்தை ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நீங்க தீர்மானம் பண்ணிருங்க, ஆண்டவரே நான் தனித்து ஜெபிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். ஏன்னா தனித்து ஜெபிப்பதின் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு சொன்னது போல சோதனைகளை மேற்கொள்வோம். ஆமென், ஹல்லேலூயா. உலக ஆசா பாசங்கள், சிற்றின்பங்கள், பாவங்கள், ஒவ்வொரு பாவ ஆசைகள், இதையெல்லாம் கொண்டு வந்து சாத்தான் நம்மை சோதனைப்படுத்தும் பொழுது நம்ம ஜெபிக்கிறவங்களா இருந்தால் சோதனைகளை மேற்கொள்வோம். ஆமென். ஒரு தேவ மனிதன் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம், ஜெபம் ஒரு மனிதனை பாவத்தை விட்டு தூரமாக்கும். ஜெபமின்மை அவனை பாவத்துக்கு கிட்ட கொண்டு வந்து விடும். அதே மாதிரி ஜெபம் ஒரு மனிதனை தேவனுக்கு கிட்ட கொண்டு வரும். ஜெபமின்மை ஒரு மனிதனை தேவனை விட்டு தூரப்படுத்தும். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் திரும்பவும் ஆண்டவர் ஞாபகப்படுத்துறதுனால சொல்றேன். பேதுரு ஜெபிக்காததினால, ஆண்டவர் ஜெபம் பண்ணுன்னு சொல்லியும் ஜெபிக்காததினால அதுவரைக்கும் ஆண்டவரை பின் சென்றவன், கூடையே இருந்தவன், வலைகள் எல்லாம் விட்டுட்டு 5ஆம் அதிகாரம் லூக்காவில் பின் சென்றவன். அந்த அந்த அதிகாரத்துல 22ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது தூரத்தில் பின் சென்றான். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 22ஆம் அதிகாரம் லூக்கா 54ஆம் வசனம். அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். ஆமென். பேதுரு தூரத்தில் பின் சென்றான். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அவன் ஜெபித்திருந்தான்னா ஒன்னு சோதனைக்குட்பட்டிருக்க மாட்டான். அவன் ஜெபித்திருந்தானே ஆனால் ஆண்டவரை கிட்டி சேர்ந்திருப்பான். ஆண்டவரே உங்களை விடமாட்டேன். ஏற்கனவே அவர் அப்படிதான் சொன்னாரு, ஜீவனானாலும் மரணமானாலும் நான் உங்களை விடமாட்டேன் ஆண்டவரே, உங்களை பின் செல்வேன் ஆண்டவரே சொன்னவர் தான் இந்த பேதுரு. ஆனா அன்னைக்கு இரவுல அவர் ஜெபித்திருந்தால் காரியமே மாறுதலாய் முடிந்திருக்கும். ஆனா அவர் ஜெபிக்காததினால ஆண்டவரை விட்டு பின் சென்று விட்டார். ஆனால் அதோடு முடியல அவருடைய ஹிஸ்டரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்போஸ்தல நடபடிகள்ல பேதுரு ஜெப நேரத்துல ஜெபித்தார், தனித்து ஜெபித்தார், கூடி ஜெபித்தார். அப்படி தன்னுடைய ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்பினதன் விளைவு அந்த பேதுரு மறுபடியும் எழுந்து தேவனுக்காக ஊழியம் செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஜெபம் நம்மை தேவனோடு கூட இணைக்கும். ஜெப நேரம் நம்மை தேவனோடு கிட்டி சேர்க்கும். ஆமென். அதனால்தான் பாடுறோம் இல்லையா பாட்டு, இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே. ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. எவ்வளவு அருமையான பாடல்கள் இல்லையா? ஃபாதர் பாடின பாட்டெல்லாம் அவ்வளோ அருமையான பாடல்கள். நீங்க உங்கள் இருதயத்துல சொல்லுங்க, அப்பா இன்னும் உங்களை கிட்டணும், இன்னும் உங்களை கிட்டி சேரணும், இன்னும் உங்களோடு கூட நான் நெருங்கணும், உங்களை நான் இன்னும் புரிந்து கொள்ளணும். அப்படின்னா ஜெப வாழ்க்கை தான். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரோடு பேசுவதுதான் நம்மையும் ஆண்டவரையும் இணைக்கும். அவரை புரிந்து கொள்ள, அவரோடு கிட்டி வாழ இந்த ஜெப நேரம் தான் நமக்கு உதவியாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா இந்த ஜெப நேரத்தை தடுக்கிறதுக்கு தான் பிசாசு பல விதங்கள்ல கிரியை செய்வான். இந்த அதிகாரத்துல பார்க்கும் பொழுது நித்திரை மயக்கத்தை கொண்டு வந்துட்டான். நித்திரை மயக்கம், தூக்கம். தூக்கம் சில சொல்லுவாங்க, எனக்கு தூக்கமே வராது,
ஆனா ஜெபிக்க ஆரம்பித்தா எங்க இருந்து தான் தூக்கம் வருமோ தெரியாது, தூங்கிடுவேன். அதனால தூக்கமே வரலன்னா ஜெபிக்க ஆரம்பிச்சிருவேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க தூக்கமே வரலன்னா பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிருவேன். அவங்களுக்கெல்லாம் ஸ்லீப்பிங் டோஸு தூக்கம், ஜெபம் அல்லது பைபிள் ரீடிங் டைம். ஆனா அவங்களுக்கு புரியல இது சாத்தானுடைய தந்திரம்னு புரியல. இவங்க ஜெபிச்சிட்டா கண்டிப்பா ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்துருவாங்க, இவங்க ஜெபிச்சிட்டா அற்புதங்களை செஞ்சிருவாங்க, இவங்க ஜெபிச்சிட்டா பரிசுத்தமா வாழ்ந்துருவாங்க, இவங்க ஜெபிச்சிட்டா என்னையே மேற்கொண்டுருவாங்க என்று சாத்தான் அறிந்துதான் தூக்க மயக்கத்தை கொண்டு வருகிறான். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, ஜெபிக்க விடாதபடி தூக்கம் உங்களை அசட்டை பண்ணுதா, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதா, அந்த நேரங்கள்ல நீங்க சுதாரித்து கொண்டு இது சாத்தான் வந்துட்டான், அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இல்லையா? இது பிசாசின் தந்திரம் என்று அறிந்து நீங்க எதிர்த்து நிற்கணும், தைரியமாய் நிற்கணும், தைரியமாய் போராடணும். ஆமே, ஹல்லேலூயா. ஜெபத்துல நீங்க ஒரு நாளும் தூக்கத்துக்கு இடம் கொடுத்துறாதீங்க. தூக்கம் வருதா உடனே எழும்பி போய் நைட் ப்ரேயர்லாம் சகோதரர் சொல்லுவாங்க இல்லையா, எழும்புங்க, போய் முகத்தை கழுவிட்டு வாங்க, தண்ணி குடிங்க, அப்படி 2 நிமிஷம் நடங்க. அதே மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அந்த தூக்கம் எங்க போச்சுன்னே தெரியாது. ஒருவேளை இன்னும் தூக்கம் வருதுன்னா ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க, வசனத்தை எடுத்து வாசித்துட்டு அதன்படி ஜெபிக்க ஆரம்பிங்க. அந்த தனி நேரம் ரொம்ப ஆசீர்வாதமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் நீங்க தனி ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. இந்த தூக்கத்தை வெறுத்து ஆண்டவரோடு கூட உறவாடும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அடுத்தது இந்த ஜெபத்துக்கு தடை அப்படின்னு பாத்தீங்கன்னா பலவீனம். வேதம் சொல்லுகிறது மாம்சமோ பலவீனம் உள்ளது. மாம்ச பலவீனம். நிறைய பேருக்கு சில வியாதிகள் வந்துருச்சுனாலே என்ன சொல்றாங்கன்னா, என்னால விழித்திருந்து ஜெபிக்க முடியாது, ஃபாஸ்ட் பண்ணி ஜெபிக்க முடியாது, தேவனுடைய சமூகத்துல முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா எனக்கு இந்த வியாதி இருக்குது, இந்த பலவீனம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, வீட்டில் நிறைய வேலைகள் அலுவல்கள் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய சரீரத்திலே ஒரு பலவீனம் வந்து விடுகிறது. அந்த பலவீனத்தின் நிமித்தம் நம்ம என்ன சொல்கிறோம், 1 மணி நேரம் கழித்து ஜெபிக்கலாம், கொஞ்ச நேரம் படுத்துட்டு அப்புறம் எழும்பி ஜெபிக்கிறேன் அப்படி நம்ம சொல்லுவோம். ஆனால் பிசாசு தந்திரமாய் அந்த பலவீனத்தையே நமக்கு காண்பித்து நம்மளை படுக்க வச்சிருவான். அப்புறம் எழும்பவே முடியாது. சரி, எழும்பி ஜெபிக்கலான்னு வரும் பொழுது வீட்டு வேலைகள் ரெடியாக காத்துட்டு இருக்கோம், பிள்ளைகள் காத்துட்டு இருப்பாங்க, அல்லது வேலைக்கு போகணும், ஆஃபீஸ் போகணும், அல்லது தொழிலுக்காக ஒரு நபரை சந்திக்கணும், அல்லது ஊழியத்துக்காக ஒரு இடத்துக்கு போகணும். இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு முன்பாக வந்து நம்மை மறுபடியும் ஜெபிக்க விடாதபடி தடை செய்துவிடும். அதனால பலவீனம் ஒரு சாக்கே அல்ல. நீங்க செய்ய வேண்டிய காரியம், பலவீனமா இருந்தா படுத்துட்டே ஜெபம் பண்ணுங்க, அல்லது உட்கார்ந்துட்டு ஜெபம் பண்ணுங்க. ஏதோ ஒரு விதத்துல உங்களுடைய இருதயம் ஆண்டவரோடு கூட பேசட்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு சிலருடைய வாழ்க்கையில இந்த தனி ஜெபத்துக்கு, தேவனோடு பேசுகிற ஒரு நேரத்துக்கு இடைஞ்சல் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, லூக்கா 10ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், 39-40. அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வைத்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றான். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது மார்த்தாள் மரியாள் நமக்கு தெரியும். மரியாள் தேவனுடைய பாதத்தருகே உட்கார்ந்து அவர் பேசுகிறதை கேட்கிறாள், அவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்றா, அவரோடு கூட உறவாடுகிறாள், அவருடைய பாதத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிறவள், வசனத்தை கேட்கிற ஒரு மரியாள். அவளுக்கு இருக்கிற அடுத்த சகோதரி, ஒரே வீட்டுல தான் பிறந்திருக்காங்க, 2 பேருமே இயேசுவை நேசிக்கிறவங்க,
சொல்லப்போனா மார்த்தாள் தான் ஃபர்ஸ்ட் ஆண்டவரை தன்னுடைய வீட்டுக்கே கூப்பிட்டவள். அதாவது ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்பட்டது யாரு? மார்த்தாள். ஆனால் அவளோ பற்பல வேலைகளை செய்கிறதுல வருத்தம் அடைந்து, அப்போ வேலைகள் செய்யும் பொழுது பலவிதமான டயர்ட்னஸ் வரலாம், வேதனைகள் வரலாம். அப்படி அது நிமித்தமாக தேவனோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவதை இந்த வேலைகள் தடுக்கிறது. அதை புரிந்து கொள்ளணும். குடும்பத்துக்கு வேலை செய்யணும், உண்மைதான். சமைக்கணும், உண்மைதான். அன்னைக்கு மார்த்தாள் என்ன வேலை செஞ்சிருப்பா? இயேசுவுக்கும் கூட வந்தவங்களுக்கும் தான் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பா. தேவைதான், முக்கியமான காரியம்தான். ஆனா இந்த வேலை நம்மை ஜெபத்தை விட்டு பிரித்து விடக்கூடாது. நம்முடைய தனி ஜெபத்தை திருடுகிற முக்கியமான ஒரு காரியம் அல்லது சாத்தானுடைய ஆயுதம் வேலைகள், பற்பல வேலைகள். ஆமேன். ஒரு குடும்ப பெண்ணா இருந்தா அவளுக்கு நிறைய வேலை இருக்கும். ஒரு வேலைக்கு போற பெண்ணா இருந்தா அதை விட பல மடங்கு வேலை அவளுக்கு இருக்கும். ஒரு தொழிலதிபரா இருந்தா அதை விட நிறைய வேலை அவங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஊழியக்காரர்களா இருந்தா அவங்களுக்கும் நிறைய வேலைகள், ஊழியங்கள் இருக்கும். ஆனா எல்லாவற்றுக்கும் முன்பாக தேவனுடைய பாதத்துல உட்காரணும். வேலைகளை செய்வதற்கு முன்பாக தேவனுடைய பாதத்துல உட்காரணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்ம ஒவ்வொருவருக்கும் அதிகமாக தேவை. ஆமென். ஊழியக்காரர்களா இருந்தால் கூட மார்த்தாள் எப்படி ஆண்டவருக்கு வேலை செய்தாலோ, பணிவிடை செய்தாலோ, அதே போல ஆண்டவருக்காக தான் நம்ம ஊழியக்காரர்கள் வேலை செஞ்சால் கூட, இப்ப இன்னைக்கு உங்கள் மத்தியிலே இப்பொழுது நான் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். செய்தாலும் தனிப்பட்ட விதத்துல நான் ஆண்டவரோடு நான் இருக்கணும். ஊழியர்கள் தனிப்பட்ட விதத்துல தேவனோடு காத்திருக்கணும். அவரோடு கூட காத்திருந்து அவர் பேச கேட்கணும், நம்ம பேச அவர் கேட்கணும். இதுதான் நம்முடைய தனித்து ஜெப நேரம். அந்த ஜெப நேரம் இல்லாமல் நம்ம எவ்வளவு ஊழியம் செஞ்சாலும் அது வேஸ்ட். எவ்வளவு வேலைகள் செஞ்சாலும் அதுல என்ன வரும்னா வருத்தம் வரும், கவலை வரும், கலக்கம் வரும். அந்த வேலை செய்ய செய்ய அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்குகிறாய் இல்லையா? ஆண்டவருடைய சமூகத்துல உட்காராம வேலை செஞ்சா, அதாவது ஜெபிக்காம நம்ம குடும்ப காரியத்தை கவனிச்சாலும் சரி, ஊழியம் செஞ்சாலும் சரி, அதுல என்ன வரும்? வருத்தம் வரும், கவலை வரும், கலக்கம் வரும். நிறைய காரியங்களை குறித்து சிந்தித்து சிந்தித்து குழம்பியே போயிரும். ஆனா ஆண்டவருடைய பாதத்துல ஒரு மணி நேரமாவது அல்லது அரை மணி நேரமாவது, காலையில் அரை மணி நேரம், நைட் அரை மணி நேரம் தேவனுடைய பாதத்துல காத்திருந்து ஜெபித்து விட்டு உங்க வேலைகளை செஞ்சீங்கன்னா அந்த வேலை ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த வேலை செய்யறதுல வருத்தம் வராது. அந்த காரியங்கள்ல, வீட்டு காரியங்கள்ல கலக்கம் வராது, குழப்பம் வராது, மற்றவங்க மேல பொறாம வராது. ஏசப்பா கிட்டயே குற்றம் சாட்டவும் மாட்டோம். அவங்களுக்கு மட்டும் இப்படி செய்றீங்க, இவங்களுக்கு இப்படி செய்றீங்க, என்னைய மட்டும் விட்டுருக்கீங்களே, இப்படி ஏசப்பா கிட்டையும் நம்ம குறை சொல்ல மாட்டோம். அப்ப ஜெபம் குறைவும் பொழுது பற்பல வேலைகள்ல அந்த வேலைகள் நம்மளை தடுத்து ஜெப நேரத்தை கெடுக்கும் பொழுது, குறைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ளே வருத்தம் விடுகிறது, சோர்வு விடுகிறது, கவலை விடுகிறது, கலக்கம் விடுகிறது. இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை வாலிப பிள்ளைங்க இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம், பெரியவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம், வேலைக்கு போற பெண்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம், தொழில் செய்கிற வேலைக்கு போற சகோதரர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம், வயதானவர்கள் வீட்டில் இருக்கிறவங்க நீங்க கேட்டுட்டு இருக்கலாம், ஏன் ஊழியக்காரர்கள் கூட, ஊழியக்கார சகோதரிகள் கூட நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நம்ம வேலையை செய்வதற்கு முன்பாக கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்திருக்கணும். ஆமேன். சீஷர்களை அவருக்காக தெரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் காரியம் தம்மோடு கூட இருக்கவும், அதுக்கப்புறம் பிரசங்கம் பண்ணவும். அப்ப ஊழியக்காரர்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? அவரோடு கூட இருக்கணும். அவரோடு கூட இருப்பதுன்னா என்ன அர்த்தம்? அவரோடு கூட பேசணும், அவரிடத்துல ஜெபிக்கணும். அந்த ஜெப நேரம் தனித்து ஜெப நேரம். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறது போல நீங்களும் நானும் ஒன்றாயிருக்கணும்னு சொல்றாரே ஆண்டவர், எதிர்பார்க்கிறாரே. அவர் எப்படி பிதாவோடு தனித்து ஜெபித்தாரோ, மற்ற வேலைகளை செய்வதற்கு முன்பாக, எல்லா மக்களும் அவரை தேடி வருவதற்கு முன்பாக, பிரசங்கத்தை கேட்க ஒரு கூட்டம் ஓடி வரும், சுகத்துக்காக ஒரு கூட்டம் ஓடி வரும், சாப்பாட்டுக்காக ஒரு கூட்டம் ஓடி வரும். அந்த கூட்டங்கள் வருவதற்கு முன்பாக அவர் தேவனோடு உறவாடினாரே.
உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஜெப நேரத்தை பிடித்து கொள்ளுங்கள், குறித்து கொள்ளுங்கள். ஆண்டவரோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணாம என் வேலைகளை செய்ய மாட்டேன், ஆண்டவரோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணாம என் குடும்ப காரியத்தை செய்ய மாட்டேன், ஆண்டவரோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணாம ஊழியத்தை செய்ய மாட்டேன்னு தீர்மானம் எடுங்க. தனி ஜெபத்தை குறித்து தீர்மானம் எடுங்க. இதுல இன்னொரு காரியத்தையும் சொல்லணும். நிறைய சகோதரிகள் நான் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சகோதரியை குறித்து சொன்னாங்க. அந்த பெண்ணு திருமணமாகி போன வீட்டுல ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன்னு சொல்லுவாளாம். ஆனா சத்தமே கேட்காதான். ஆனா டைம் வந்து சாப்பிட்டுட்டு போய் ரூம்ல போய் ஜெபிக்க போயிடுவாளாம். என்னன்னு பார்த்தா அவ பாட்டுக்கு ஜாலியா தூங்கிட்டு அந்த போன்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு குடும்பத்துல எல்லாருக்கூடையும் பேசிட்டு வெளியே என்ன சொல்லிடுறது, நான் வந்து ஜெபிக்கிறேன். ஏன்? வேலை செய்ய கஷ்டம். குடும்பத்துல வேலை செய்ய கஷ்டப்பட்டு நிறைய பெண்கள், சகோதரிகள், சகோதரர்கள் என்ன செஞ்சிரு, நான் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன். இது பெரிய தப்பு. நீங்க மனுஷனை ஏமாத்தலாம், ஆனா ஆண்டவரை ஏமாத்த முடியாது, ஆண்டவரை ஏமாத்த முடியாது. சோ உங்களுடைய நினைவுகள் எங்கேயோ இருந்தா கூட அவர் சொல்ற தூரத்திலிருந்து உன் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. சோ ஜெப நேரத்தை நம்ம வந்து சாத்தான் திருடவும் விடக்கூடாது. நாமே நம்முடைய வேலைகளை செய்யறதுனால அந்த ஜெப நேரத்தை, தனி ஜெப நேரத்தை திருட நாமே காரணமா இருக்கக்கூடாது. அதே வேளையில ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு வேலையை செய்யாம இருக்கக்கூடாது. ஆமேன். உதாரணமா பாத்தீங்கன்னா பேதுருடைய மாமியை சுகவீனமா இருந்தா, ஆண்டவர் போனாரு, அந்த அம்மாவை கையை பிடிச்சு தூக்கி எழுப்பி விட்டாரு. அவர் எழும்பின உடனே அவங்க செஞ்ச காரியம் என்ன, அவருக்கு பணிவிடை செய்தாள். ஆமேன். அப்ப பணிவிடை செய்யணும். ஒரு பக்கம் தேவனோடு உறவாடணும், இன்னொரு பக்கம் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், இன்னொரு பக்கம் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்யணும். ஆனா ஜெபிக்காம நீங்க வேலை செஞ்சா வேலை நம்மளை ரொம்ப டயர்டாக்கிறோம், கஷ்டத்தை கொடுக்கும். ஆனா ஜெபிச்சுட்டு வேலை செஞ்சீங்கன்னா அந்த வேலை ரொம்ப ஈஸியா இருக்கும். உதாரணமா பாத்தீங்கன்னா பிரசங்கில ஒரு வசனம் உண்டு, எவனாவது அந்த இருப்பு ஆயுதத்தை ரொம்ப நல்லா தீட்டலைன்னா அந்த அந்த ஆயுதத்தை வச்சு யூஸ் பண்றதுக்கு, பிரயோகிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். தீட்டிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். உதாரணமா சொல்ல விரும்பணும்னா, ஒரு கோடாரியை வச்சு மரத்தை வெட்டுவாங்க இல்லையா, அந்த கோடரி மழுங்கலா இருந்துச்சுன்னா எத்தனை முறை வெட்டிட்டே இருப்பாங்க மரத்தை. வெட்டு 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 வெட்டுன்னு வெட்ட அங்க அசையாது மரம். ஆனா நல்லா தீட்டிட்டு, சூப்பரா நல்லா தீட்டிட்டு 2 வெட்டு வெட்டினாலும் டக்குன்னு அது முறிஞ்சிரும். இதே மாதிரி தான் நம்ம தேவ சமூகத்துல ஜெப நேரத்துல நம்ம நல்லா நம்முடைய மூளை தீட்டப்படும், நம்முடைய சரீரம் தீட்டப்படும், நம்முடைய பலன் அதிகரிக்கும். அந்த இடம் தான் தேவனுக்கு காத்திருக்கிற இடம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இது ஆப்போசிட்டா போட்டு பாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்காதவர்களுக்கு புது பலன் கிடையாது. அவர்கள் ஓடினாலும் இளைப்படைந்து விடுவார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் இல்லையா? அப்போ தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது அந்த ஞானத்தை கொடுக்கிறார், விசேஷத்தை ஞானத்தை கொடுக்கிறார். பெசலேலுக்கு கொடுத்த ஞானம், அதை வச்சு ஈஸியா காரியங்களை செஞ்சு முடிச்சுட்டு போயிடலாம். பிசினஸ்ல ஈஸியா காரியங்களை சக்சஸ் பண்ணிடலாம். வேலையில அந்த டார்கெட்டை ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். எப்போது? தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது குடும்பத்தையும் ஈஸியா நம்ம கட்டி எழுப்பலாம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்க 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 கர்த்தர் ஒரு பலனை கொடுப்பார். அந்த பலனோடு, அந்த ஆவியின் பலன் நம்முடைய மாம்சத்துக்குள்ள இறங்கி வரும். எந்த வேலையை செஞ்சாலும் டயர்ட் ஆகாது, அல்லது சீக்கிரமா வேலையை செஞ்சு முடிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார். சோ இன்னைக்கு நீங்க சோர்ந்து போகாம நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கணும். இப்படி வேலைன்னு ஓடிடக்கூடாது, ஜெபிக்காம வேலையும் செய்யக்கூடாது. ஆகவே இந்த தனி ஜெபம் ரொம்ப 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 முக்கியமானது. ஆமேன். இந்த தனி ஜெபத்துக்கு பல தடைகளை சாத்தான் கொண்டு வரும் பொழுது அது ஞானமாய் அறிந்து ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த தடைகளை மாற்றி நம்முடைய இருதயத்தையும் தேவனுடைய இருதயத்தையும் ஒன்றாக இணைப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, தனி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார்.
தனி ஜெபம் பண்ணும் பொழுது சோதனைக்குட்படாதபடிக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை கொடுக்கிறார். தனி ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு புது பலனை கொடுக்கிறார். தனி ஜெபம் பண்ணும் பொழுது ஞானத்தை கொடுக்கிறார். தனி ஜெபத்துக்கு தடையாக பல விதங்கள்ல தூக்கம் வரலாம், நித்திரை மயக்கத்தின் ஆவி வரலாம், சோர்வுகள் வரலாம், பலவீனங்கள் வரலாம். ஆனா எந்த பலவீனமும் நம்மையும் அந்த தனி ஜெபத்தையும் பிரிக்க விடவே கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததா நம்ம பார்க்கும் பொழுது தனி ஜெபத்துக்கு தடையாக இருக்கிற ஒரு காரியம் சோர்வு. லூக்கா 18ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சோர்வு வரும் பொழுது தனி ஜெபம் பண்ண இந்த சோர்வு நம்மை விடாது. வாசிக்கலாமா? 1 வசனம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமை சொன்னார். ஆமென். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். ஆமென். அப்போ ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு தடை சோர்வு வரும். இந்த சோர்வு எப்பொழுது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெபிச்சு 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 இந்த அதிகாரத்தின்படி ஜெபித்து 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 நமக்கு அற்புதம் நடக்கல, ஒரு அதிசயமும் நடக்கல, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைகள் கீழ்ப்படியல, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஜெபிக்கிறோம், கட்டப்படல, குடும்ப வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை சாத்தான் கொண்டு வரும்போது ஜெபிக்கிறோம், ஆனாலும் அந்த பிரச்சனைகள் விலகல, அற்புதங்கள் நடக்கல, தேவைகள் சந்திக்கப்படலைங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா சோர்வு வந்துடும் இல்லையா? நம்முடைய தனி ஜெபத்தை அந்த சோர்வு நம்ம அப்படியே ஆட பண்ணும். அந்த தனி ஜெபம் பண்ண விடாதபடி அந்த சோர்வு உள்ள வரும். என்ன எண்ணத்தை கொண்டு வரும்? இவ்வளோ ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஜெபிக்காதவங்களாம் நல்லா இருக்காங்க, உலகத்துல தப்பு பண்றவங்கலாம் நல்லா இருக்காங்க, ஆண்டவரே ஆண்டவரேன்னு கிடக்கிற எனக்கு தானே இவ்வளவு பிரச்சனை, இது எனக்கு தானே இவ்வளவு பிரச்சனை, எவ்வளோ ஜெபம் பண்றேன், எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்த்தாச்சு, அற்புதமே நடக்கலையே, அதிசயமே நடக்கலையே, நான் என்ன செய்ய போறேன்? என்ன செய்ய போறேன்? இனி ஜெபத்தை விட்டுற வேண்டிதான். இனி ஜெபிக்கிறதே வேஸ்ட். அவர் தந்தா தராரு, தரட்டா போறார், அவ்வளவுதான். என்னை நேசிச்சா நேசிக்கிறாரு, இல்லைன்னா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோர்வு நமக்குள்ள வந்து இந்த தனி ஜெபத்தை அப்படியே கட் பண்ணி விட்டு விடுகிறது. ஆனா இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, என்ன சோர்வு வந்தாலும் அந்த சோர்வை மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். ஆமென். இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு ஏழை விதவை பட்டணத்தில் இருக்கிற ஒரு மனிதனிடத்துல போய் அவளுக்கு ஒரு நியாயத்துக்காக போய் கேட்க 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 அவன் நியாயமே செய்யல. ஆனாலும் திரும்ப 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 அவள் போய் சோர்ந்து போகாமல் போய் அவனிடத்துல விண்ணப்பம் பண்ணினதினால, வேண்டிக் கொண்டதினால அவன் சொல்லுகிறான், நான் எப்படியாவது போய் அந்த ஸ்திரீக்கு நான் நீதி செய்வேன் என்று அவன் எழும்புகிறான். அப்போ ஒரு சாதாரண மனுஷனே அடிக்கடி தன்னிடத்திலே கேட்டுக்கொண்டு சோர்ந்து போகாமல் தன்னை தேடி வந்த அந்த விதவைக்கு அற்புதம் செய்யும் பொழுது, நான் 7ஆம் வசனத்தை வாசிங்களா? அருமையான ஒரு பியூட்டிஃபுல் வசனம். 7ஆம் வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஆமேன். அடுத்த வசனம், சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். ஆமேன். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்வு எப்போ வரும்னா ஜெபத்துக்கு பதில் கிடைக்காத பொழுது. ஆனா நம்ம ஜெபிக்க 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 ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்வார், கண்டிப்பா செய்வார். இன்னைக்கு நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்தாலும் கர்த்தர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விண்ணப்பம் பண்ணும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் அற்புதங்கள் செய்வார். ஆமேன். அதனால இன்னைக்கு இந்த நாட்கள்ல எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டேன், ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், இப்ப நான் ஜெபத்தை விட்டுட்டேன் அப்படின்னு ஒரு சிலர் இருக்கிறீங்க இல்லையா? நினைக்கிறீங்க, ஆமா நான் கூட அப்படிதான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்களோட தான் ஆண்டவர் பேசுகிறார். பிரியமானவர்களே, சோர்ந்து போய் ஆண்டவர் அற்புதம் செய்யல, அக்காவுக்கு செய்யறாரு, அண்ணனுக்கு செய்யறாரு, அங்க செய்யறாரு, இங்க செய்யறாரு, எனக்கு செய்ய மாட்டேங்கிறார் அப்படிங்கிற ஒரு சோர்வு வந்து ஜெபத்தை விட்டுருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களை பார்த்தா ஆண்டவர் சொல்கிறார், சோர்ந்து போகாமல் தனி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. கண்டிப்பா கர்த்தர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்களும் நானும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தானே, நமக்கு அற்புதம் செய்யாமல் இருப்பாரா? நிச்சயம் செய்வார். ஆமேன். ஒரு கானானிய ஸ்திரீ, அவர் ஆண்டவரை அறியாத ஒரு ஸ்திரீ,
ஆனா அவள் கேள்விப்பட்டாள், இயேசு அற்புதங்களை செய்கிறார். கேள்விப்பட்டு தன்னுடைய மகளுக்காக, பிசாசினால கொடிய அவஸ்தைப்படுகிற தன் மகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாள். தாவீதின் குமாரனே, என் மகளுக்கு இறங்கும்னு கேட்டா. ஆண்டவர் ஒன்னும் சொல்லலை. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து கூப்பிடுறா, ஆண்டவரே என் மகளுக்கு இரக்கம் பண்ணுங்க, அவளை விடுவீங்க, ஒரு பிசாசு வந்து அவளை அலக்களிக்கிறது, ஒரு விடுதலை கொடுங்க, சுகமாக்குங்க. ஆண்டவர் ஒன்னும் சொல்லலை. திரும்ப வருகிறாள், அவள் பணிந்து கொள்ளுகிறாள், திரும்ப திரும்ப வந்து அவரை நோக்கி கூப்பிடுகிறாள். சீஷர்கள் கூட சொல்றாங்க, ஆண்டவரே இவள் தொடர்ந்து வர்றாளே, இவளை சீக்கிரம் அனுப்பிருங்களேன், அவளுக்கு ஒரு அற்புதம் செஞ்சு அனுப்பிருங்களேன். அப்பவும் ஆண்டவர் வாயே திறக்கலை. அதுக்கப்புறம் திரும்பவும் அவள் வந்து பணிந்து கொண்டு ஜெபித்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவள் ஜெபிக்க 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 ஆண்டவர் சொல்லுகிறாள், அந்த பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதில்ல. நான் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் அனுப்பப்பட்டேனே தவிர உனக்காக அனுப்பப்படலை, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவள் சொல்லுகிறான், பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகள் தின்னுமே, மேசையிலிருந்து கீழே விழுற அப்பத்தை நாய்க்குட்டிகள் தின்னுமே. அவ்வளோ தன்னை தாழ்த்துறா. மேல நீ அந்த பிள்ளைகளுக்குன்னு வச்சிருக்கிற அப்போ எனக்கு வேண்டாம், அந்த பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு கீழே போடுற அந்த ஒரு சின்ன துணிக்க போதும் ஆண்டவரே, அது போதும், அது போதும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் பார்க்கிறார், அவளுடைய விசுவாசம் பெரிது. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவது என்று சொல்லுகிறாள். அப்போ தனி ஜெபம் பண்ண 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 ஆண்டவரை விடாமல் பிடித்து கொள்ள பிடித்து கொள்ள பிடித்து கொள்ள கண்டிப்பா ஒரு கட்டத்தில் அவர் நமக்கு நீதி செய்துதான் ஆவார். ஆமேன். இன்றைக்கு ஒருவேளை அவர் அமைதியா இருப்பது போல இருக்கலாம். அன்னைக்கும் கானானிய ஸ்திரீ அவர் அமைதியா இருக்கிறாரு, பேசாம இவரை தொந்தரவு பண்ணாம வெளியே போயிருவோன்னு போனாளா? இல்ல, ஆண்டவரை விடாமல் பிடித்து கொண்டாள். இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்களுக்காக தேவனுடைய சமூகத்துல விடாமல் பிடித்து கொள்ளுங்கள், அவரை பிடித்து கொள்ளுங்கள். கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். அப்போ சோர்வு நம்முடைய தனி ஜெபத்தை தடை பண்ண வந்தாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. அந்த சோர்வை மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பான்னு கேட்கணும். ஆமென். இன்னும் தனி ஜெபத்தை தடுக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? மனிதர்களுடைய பேச்சுக்கள். நிறைய மனிதர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ கூப்பிடாத, ஆண்டவரை நோக்கி கூப்பிடாத, நீ ஜெபம் பண்றதுனால தான் வீட்டுல ரொம்ப பிரச்சனை, நீ ஜெபிக்காம இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு, நீ இந்த தெய்வத்தை விட்டுட்டு, எங்க தெய்வத்தை விட்டுட்டு அந்த தெய்வத்தை இயேசுவை தேடி போன பிறகுதான் ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம், அமைதியாரு, ஜெபிக்காதன்னு சொல்லுவாங்க. சில கிறிஸ்தவ குடும்பங்கள்ல கூட மனைவிகள் ஜெபிக்கும் பொழுது கணவர்கள் அமைதியாயிரு என்று சொல்லுகிற நிறைய இடங்களை நம்ம பார்த்துருக்கிறோம் இல்லையா? வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்க விரும்புகிறேன். வேதத்துல ஒரு குருடன் ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டு ஆண்டவரிடத்துல வந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். 1-to-1 பிரேயர் இல்லையா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான். சுத்தி நிறைய பேர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க? அமைதியாயிரு, பேசாத என்று சொல்லி அவனை பேசாமல் இருக்கும்படி அதட்டினார்கள். இன்னைக்கும் நம்முடைய குடும்பங்களில பேசாத, ஜெபிக்காத, அமைதியா இரு, ஏன் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ற, ஏன் கை தட்டுற, ஏன் இப்படி சத்தம் போடுற, ஏன் அந்நிய பாஷை பேசுற, அமைதியா இரு அப்படின்னு அடக்குகிற நிறைய மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா? சில சொல்லுவாங்க, இவெல்லாம் பாவம் செஞ்சவா, இவளுடைய வாழ்க்கையில இப்படி, இவ இப்ப பைபிளை தூக்கிட்டு போறாளாம், இவளுக்கெல்லாம் இவளுடைய ஜபத்தெல்லாம் கர்த்தர் கேட்பாரா, இப்படி சிலர் பேசுவாங்க. பழைய பாவங்களை சொல்லி காட்டுவாங்க. நிறைய பேர் நம்முடைய அந்த சூழ்நிலையில நம்மளை அவமானமா கூட பேசுவாங்க. இவங்க ஜோமனிக்கு நடக்குமா, இவங்க எல்லாம் ஜோம் பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. ஆனா அந்த குருடன் பாருங்க, அமைதியா இருந்தானா? அதோட அமைதியா வேணாம்ப்பா, ஜபமும் வேணாம், ஒன்றும் வேணாம், ஆண்டவர் கண்ணை திறந்தாலும் சரி திறக்கட்டாலும் சரி நான் பாட்டுக்கு போயிடுறேன்னு போயிட்டானா? இல்லை. அந்த மனிதனுடைய வார்த்தைகள் ஒன்றும் இந்த குருடனை பாதிக்கவில்லை. அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். ஆமேன். முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். ஒரு பக்கம் சோர்வு வந்து நம்முடைய தனி ஜெபத்தை தடுத்து விடும், இன்னொரு பக்கம் அந்த மனிதருடைய வார்த்தை, மனிதருடைய அதட்டுகிற வார்த்தை, ஏளனமாய் பேசுகிற வார்த்தை, நம்மை டிஸ்கரேஜ் பண்ணுகிற வார்த்தைகள்
நம்ம இந்த தனி ஜெபத்தை விட்டு பிரிக்க கூடும். ஆனால் இந்த குருடனை போல மனுஷங்களை பார்க்காதீங்க. மனுஷனுடைய வார்த்தைகளை அப்படி தூக்கி போட்டுட்டு ஏசப்பா எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமா கூப்பிடுங்க. முன்னிலும் அதிகமாய் தனி ஜெபத்தை கூட்டுங்க. இன்னும் அதிகமா ஜெபிக்க ஆரம்பிங்க. நடந்தது என்ன? இயேசு நின்றார். அவருடைய சத்தத்தை கேட்டு அவ்வளோ கூட்டம், அவ்வளோ சந்தடி, அவ்வளோ சத்தம், மக்கள் திரளான கூட்டம் போறாங்க. திரளான கூட்டம் போனாங்கன்னா சும்மா அமைதியாவ போவாங்க, பேசிக்கிட்டே போவாங்க. அதுலயும் பெண்களும் போனாங்கன்னா இன்னும் அதிகமா பேசிக்கிட்டே போவாங்க. அந்த கூட்ட சத்தத்திலையும் ஒரு மனிதனுடைய தனியா தேவனை நோக்கி இயேசுவேன்னு கூப்பிட்ட அந்த சத்தத்தை கேட்டு, முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்ட அந்த சத்தத்தை கேட்டு இயேசு அந்த குருடனுக்காக நின்றாரே. ஆனால் உங்களுக்காக எனக்காக நிற்க மாட்டாரா? ஆமென். அவரை நோக்கி கூப்பிடுகிற உங்களுக்காக அவர் நிற்க மாட்டாரா? ஆனா நம்ம என்ன செய்யறோம்? மனிதருடைய பேச்சை கேட்டுட்டு ஜெபத்தையே நிறுத்திடுறோமே. இன்னைக்கு இதுவரைக்கும் நீங்க மனிதருடைய பேச்சினால, ஏளனமான பார்வையினால தனி ஜெபத்தை விட்டுருந்தீங்கன்னா, ஜெபிச்சு என்ன பிரயோஜனம், என்ன நடந்துச்சுன்னு கேட்கிறவங்களுடைய வார்த்தையினால சோர்ந்து போய் அந்த வார்த்தைகளினால தனி ஜெபத்தை இதுவரைக்கும் விட்டுருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுங்க. முன்ன ஜெபித்ததை விட அதிகமாய் ஜெபிங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. டைரக்டா அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆமென். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார், உங்களுக்காக நிற்பார். அன்னைக்கு நின்று உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாரே, அவன் பார்வையடைய வேண்டும் என்று சொன்ன பொழுது அவனுக்கு பார்வை கொடுத்தார். இன்னைக்கு உங்களுக்காக அவர் நிற்கிற தேவன், உங்களுக்காக நிற்கிற தேவன், உங்கள் ஜெபத்தை கேட்டு நிற்கிற தேவன், உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி உங்களுக்காக எழுந்து நிற்கிற தேவன். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஜெபத்துக்கு பல தடைகள் வரலாம். இன்னைக்கு ஜெபம் எந்தெந்த சூழ்நிலையில ஜெபிக்கணும், ஏன் ஜெபம் கண்டிப்பா அவசியம், தனி ஜெபம் எதற்கு அவசியம், அந்த தனி ஜெபத்துக்கு தடையை கொண்டு வருகிற காரியங்கள் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார் இல்லையா? இதுவரைக்கும் நீங்க தனி ஜெபம் பண்ணாம இருந்தா இன்னைக்கு ஒப்பு கொடுத்துருங்க. நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே, நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. காலையில ஜெபிப்பேன், மத்தியானம் ஜெபிப்பேன், இரவு ஜெபிப்பேன், மிட் நைட்ல ஜெபிப்பேன், உங்களை நோக்கி பார்ப்பேன், கைகளை உயர்த்தி ஜெபிப்பேன், முழங்கால் படியிட்டு ஜெபிப்பேன், வசனம் வாசித்து ஜெபிப்பேன், உபவாசித்து ஜெபிப்பேன், போராடி ஜெபிப்பேன், மன்றாடி ஜெபிப்பேன், உம்மோடு உறவாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். நீங்க தீர்மானம் பண்ணிருங்க. நாட்கள் தாமதமானாலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறாரே, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்தாலும் அவர்களுக்கு நியாயம் செய்வேன், சீக்கிரத்திலே நியாயம் செய்வேன். ஆமென். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அவர் பொறுமையா பார்த்துட்டு இருந்திருக்கலாம், இனி உங்களுக்கு சீக்கிரம் நியாயம் செய்ய போகிறார். அதனால எல்லாரும் சோர்ந்து போகாமல் தனியா ஜெபிக்க, தனித்து ஜெபிக்க உங்களை அர்ப்பணிங்க. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு தீர்மானத்தோடு ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பாருங்க. அப்பா, உங்களை போல நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. சோதனைக்குட்படாதபடிக்கு, உலகம், மாமிசம், பிசாசு எங்களை வஞ்சிக்காதபடிக்கு நான் தனித்து ஜெபிப்பேன் ஆண்டவரே. உம்மோடு கிட்ட உறவாடும்படி, உம்மோடு இணைந்து வாழும்படி நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. அப்பா, தூக்கம் மயக்கம் ஒருவேளை என்னை ஜெபத்தை விட்டு டிஸ்டர்ப் பண்ணலாம், அல்லது பற்பல வேலைகள் எங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம், அல்லது சோர்வு எங்களை தனி ஜெபத்தை விட்டு பிரிக்கலாம், அல்லது மனிதர்களுடைய வார்த்தைகள் எங்களை உம்மோடு ஜெபிக்க விடாதபடி தடுத்திருக்கலாம். ஆனா எல்லாவற்றையும் தூக்கி வீசிட்டு ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்க, உம்மை நோக்கி ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எல்லாரும் அப்படியே அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக நன்றின்னு சொல்லுங்க. உணர்த்தின வார்த்தைகளுக்காக நன்றின்னு சொல்லுங்க. ஆமாண்டவரே, சோர்வு வரும் பொழுது, வேலை வரும் பொழுது, ஏதாவது டென்ஷன் வரும் பொழுது தனி ஜெபத்தை விட்டுறேன். வேலைகள் அதிகமாகும் பொழுது, ஊழியம் அதிகமாகும் பொழுது தனி ஜெபத்தை விட்டுறேன்ப்பா. இனி நான் விட மாட்டேன், நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. ஒரே டைம்ல அட் அ டைம் ஜெபிக்க முடியாட்டாலும்
ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் அப்படின்னு பிரிச்சு காலையில, மத்தியானம், இரவு, சாயங்காலம், நடுராத்திரி என்று சொல்லி நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே, உம்மோடு உறவாடுவேன். ஆண்டவரே, வேதத்தை வாசிப்பேன். மரியாளை போல உங்க பாதத்தில் அமர்ந்து நீங்க பேசுறத நான் கேட்பேன், நான் பேசுறது நீங்க கேட்கணும். அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, மனுஷருடைய வார்த்தைகளோ, நித்திரை மயக்கங்களோ, கவலைகளோ, சோர்வுகளோ, அப்பா வேலைகளோ எங்களை உங்களை விட்டு பிரிக்க கூடாதப்பா. தனி ஜெபத்தை இழக்க பண்ணக்கூடாது. உங்க கையில எங்களை அர்ப்பணிக்கிறப்பான்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெபிப்பதற்கு கிருபை கொடுப்பார். கிருபை தாங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. தனி ஜெபத்தின் அவசியத்தை குறித்தும், தனி ஜெபத்தினால அப்பா வருகிற ஆசீர்வாதங்களை குறித்தும், தனி ஜெபத்துக்கு தடைகளை குறித்தும் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டீர். நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, யாரெல்லாம் உம்மோடு உறவாடணும், உம்மை கிட்டி சேரணும், உம்மோடு ஜெபிக்கணும், தனித்து ஜெபிக்கணும், அதிகமாய் உம்மோடு கூட பேசணும்னு நினைச்சு தீர்மானம் பண்ணி இருக்கிறாங்களோ அவர்களுக்கு ஒரு கிருபை கொடுங்கப்பா. ஜெப வாழ்க்கையில முன்னேறி செல்ல கிருபை தாங்கப்பா. சத்துரு எந்த விதத்திலும் இவர்கள் குடும்பங்களுக்குள்ளே நுழையக்கூடாது. தூக்கத்தை கொண்டு வரக்கூடாது, சோர்வை கொண்டு வரக்கூடாது. மனிதர்களால ஆண்டவரை இவர்களை மனமடிவாக்க கூடாது. வேலைகளை கொடுத்து ஜெபத்தை நின்று அவர்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுங்க. சத்ருவின் சகல தந்திரங்களை அழித்து போடுவீராக. ஜெபத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்து போட்டு ஜெபிக்கிறவங்களாக மாற்றுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கட்டும், உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கட்டும், உம்மை நோக்கி கூப்பிடட்டும், உமக்காக காத்திருக்கட்டும். தனி ஜெப நேரத்தை அதிகப்படுத்தி கொடுங்க. ஒவ்வொரு நாளும் அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாக, ஜெபத்துல முன்னேறுகிறவர்களாக உம்முடைய பிள்ளைகளை மாற்றுவீராக. ஜெபிக்கணுங்கிற ஆசை கொடுங்கப்பா. ஜெபிக்கணும்னு உந்தி தள்ளுங்கப்பா. ஜெப ஆவியினால நிரப்புங்கப்பா. இரவு நேரங்கள்ல தட்டி எழுப்பி ஜெபிக்க வைங்க. தரிசனங்களை கொடுத்து, வசனங்களை கொடுத்து ஜெபிக்க வைங்கப்பா, ஜெபிக்க வைங்கப்பா. அதே வேளையில தங்களுடைய பிரச்சனைக்காக அவர்கள் எப்பொழுதெல்லாம் சமூகத்துக்கு வர்றாங்களோ, ஒரு குருடனை போல, ஒரு கானானிய ஸ்திரியை போல உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது அப்பா, அவர்கள் சோர்ந்து போய் விடாதபடிக்கு உடனே அற்புதங்களை செஞ்சிருங்கப்பா. அவர்களுக்காக எழுந்து நிற்பீராக. இப்ப இந்த ஜெபத்துல யாரெல்லாம் ஆண்டவரை உம்மோடு பேசுறாங்களோ, என் பிரச்சனையை மாற்றுங்க, என் குடும்பத்துல சமாதானத்தை தாங்க, எனக்கு இந்த அற்புதங்களை செய்யுங்கன்னு கேட்கிறாங்களோ, உடனே அற்புதம் செய்யுங்கப்பா. ஒரு அதிசயத்தை காண பண்ணுங்கப்பா. நம்முடைய பிள்ளைகள் வாழட்டும், நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாய் இருக்கட்டும், அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கட்டும். ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஜெபிக்க விடாதபடி அநேக ஊழியங்களை கொண்டு வருகிற சாத்தானின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். அந்த தந்திரங்களை அறிந்து ஆண்டவரை ஜெபித்து 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 ஊழியங்களை செய்ய நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுப்பீராக. குடும்ப வாழ்க்கையில ஜெபித்து ஜெபித்து குடும்பத்தை ஞானமாய் கட்டி எழுப்ப கிருபை கொடுப்பீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆச்சரியமாய் நடத்தும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார் இல்லையா? நிறைய காரியங்களை தனி ஜெபத்தை குறித்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீங்க முடிஞ்சா திரும்பவும் இதை அடிக்கடி கேளுங்க. இந்த செய்திகளை வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை திரும்பவும் தட்டி எழுப்புவார், சோர்வுகளை மாற்றுவார். நீங்க தைரியமா ஜெபிங்க, உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை நீங்க பார்க்க முடியும். எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம ஜெபிப்போமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா.